ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் மூலமாக அறிமுகமானவங்க தான் பாடகி சிவாங்கி அவர்கள். அண்ட் இவங்க அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியில் கோமாளி கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் செம்ம ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை இவங்க போஸ்ட் போடுறப்ப அது செம்ம காமெடியாகவும் அண்ட் இவங்க பாட்டு பாடுறப்ப செம்ம க்யூட்டாகவும் இருக்கும். இதுக்காகவே நிறைய ஃபேன் பேஸ் இவங்களுக்கு உருவாகியிருக்கு. அண்டு குக் வித் கோமாளிக்கு அப்புறம் இவங்க படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. அண்டு ஆல்பம் சாங் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சி மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகிருக்கு. சினி இண்டஸ்ட்ரியில் இன்னும் இந்த நிலைமை மாறவே இல்லையா அப்படின்ற எண்ணமும் வந்திருக்கு. சிவாங்கி அவர்கள்கிட்ட நீங்கள் அடுத்தடுத்து படத்தில் நடிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கே அதுதான் சினி இண்டஸ்ட்ரியில் முக்கியமான நிகழ்வாக இருக்குது, அதுவும் நான் ஏதாவது ஒரு சின்ன சீனில் வந்தால் கூட உடனே என்னை என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரெஸ்ஸு அவுத்து போட்டால் தான் வாய்ப்பு கிடைக்குமா, உனக்கு அப்படி தான் வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு ரொம்ப கொச்சையாகவும் பச்சையாகவும் கேட்குறாங்க. அதுக்காக நான் என்ன ட்ரெஸ் அவுத்து போட்டு நிற்கணுமா? அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் எப்பயாவது ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் டிஷர்ட் அணிஞ்சா உடனே இவன் ஆளே மாறிட்டா, இவன் கேரக்டர் மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை கொடுத்துடுறாங்க. இந்த சமூகத்தில் எப்படி தான் இருக்க முடியும்? அதுவும் சினி இண்டஸ்ட்ரியில் அவுத்து போட்டு நின்னாதான் வாய்ப்பு கிடைக்குமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க மனநிலைமையே என்ன? அப்போ எங்களை மாதிரி நடிகலாம் நாங்கள் நடிக்கவே கூடாதா? எனக்கு அது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அது, சிவாங்கிக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்போ சினி இண்டஸ்ட்ரியில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு விஜய் பிரியங்கா அவர்கள் செம்மையாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிவாங்கி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீ போல்டாக நில்லு, நாம பெண்கள், ஸோ நம்மளுக்கு நிறைய இன்னல்கள் வரும் தான், நீ போல்டாக நின்று எல்லா இடத்துலையும் பேச அப்படின்னு சிவாங்கிக்கு பிரியங்கா அவர்கள் செம்ம ஆதரவு கொடுத்தாங்க. இது ஒரு நெகிழ்ச்சி செயலாகவே அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிவாங்கி சொன்ன விஷயத்தை பற்றியும் அண்ட் பிரியங்கா சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.